إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் 2-3 நாட்களில் ரபியுல் அவல் மாதம் தொடங்கிவிடும். ரபியுல் அவல் மாதம் தொடங்கியதும் முஸ்லிம் சமூகத்தில் பலர் பல ஷிர்கான அனாச்சாரங்களில் ஈடுபட தொடங்கிவிடுகிறார்கள். ரபியுல் அவல் மாதத்தில் பிரத்யேகமாக பல ஹுராஃபாத்துகள், பல பிதஅத்துகளில் ஈடுபட தொடங்கிவிடுகிறார்கள். அதுவும் மிகப்பெரிய அநீதியான ஒரு விஷயம் என்னவென்றால், அத்தனை அனாச்சாரங்களையும் அத்தனை ஷிர்கான விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் என்கிற பெயரில் செய்கிறார்கள். ரசூலுடைய முஹப்பத், ரசூலுடைய இஷ்க், ரசூல் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு, நேசம் என்கிற பெயரில் அத்தனை ஷிர்கான பிதஅத்தான விஷயங்கள் அரங்கேறுகின்றன என்பதை நம்மால் கவனிக்க முடியும் இந்த ரபியுல் மாதத்தில். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை, நபி வழியை, கொள்கையிலிருந்து ஆரம்பித்து இபாதத்துகள் என்று அஹ்லாக் வரை, நற்பண்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரை அந்த நபி காட்டி தந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். இதுதான் உண்மையான நேசம் என்கிற அடிப்படையில் மஸ்னூல் ஹுதுபாவிற்கு பிறகு ஒரு வசனத்தை நான் படித்தேன். அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில பண்புகளை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா உரையில் பார்க்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா அத்தியாயத்தின் 128வது வசனத்திலே சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், நிச்சயமாக உங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். உங்களில் இருந்தே அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் ஒரு காரியத்தில் கஷ்டப்படுவது, சிரமப்படுவது, அது அவருக்கு சிரமத்தை தருகிறது, அது அவருக்கு கஷ்டத்தை தருகிறது. ஹரீசுன் அலைக்கும், உங்களுக்கு நன்மை செய்வதில் பேரார்வம் உள்ளவர், உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதிலே அவர் பேரார்வம் உள்ளவர். அது மட்டுமல்லாமல் அவர் இறை விசுவாசிகளுக்காக மிக்க இரக்கமும் கருணையும் அன்பும் உள்ளவர் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுடைய சில அம்சங்களை, சில பண்புகளை குறிப்பிடுகிறான். அதில் முதலாவது ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் இருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார். இந்த முதலாவது விஷயமே, ரசூலை குறித்து அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த முதல் விஷயமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மில் ஒருவர், அதாவது மனிதர்களில் ஒருவர், அவரும் ஒரு மனிதர் என்பதை சுட்டி காட்டுகிறது. தெளிவாகவும் அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்களில் சொல்கிறான், நபியை நீர் கூறுவீராக, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்தினார். லுஹர் அல்லது அஸர் தொழுகை. 2 ரக்காத் தொழ வைத்து முதல் தஷஹூதிலேயே மறந்து சலாம் கொடுத்து விட்டார்.
சஹாபா பெருமக்களுக்கு ஒரே குழப்பம். வஹி இறங்கி கொண்டிருந்த காலகட்டம் அது. சட்டத்திட்டங்கள் எல்லாம் என்ன செய்வான், இன்று ஒரு சட்டத்தை சொல்வான், நாளை எது மக்களுக்கு அதைவிட சிறந்த சட்டமோ அதை இறக்கி வைத்து இனிமேல் இந்த சட்டத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். தொழுகை ஆரம்ப காலகட்டத்தில் 2 ரக்காத் என்று இருந்தது, ஐவேளை தொழுகை. மதீனா வந்த பிறகு அல்லாஹ் 4 ரக்காத் தொழுகையை விதித்தான். இப்படி இருக்கும் பொழுது சஹாபா பெருமக்களுக்கு ஒரு குழப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழ வைக்க மறந்து விட்டாரா, 3வது 4வது ரக்காத், அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழையபடி 2 ரக்காத்தை குறைத்து விட்டானா என்று சஹாபா பெருமக்களுக்கு குழப்பம். அந்த குழப்பத்துக்கு மத்தியில் ரசூலிடம் வந்து அவர்கள் கேட்க பயந்தார்கள். ஒரே ஒரு சஹாபி ஜுல் யதைன் அவர்கள் முன் வந்து ரசூலிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ரக்காத்தை மீண்டும் சுருக்கி விட்டானா, அல்லது நீங்கள் தொழ வைக்க மறந்து விட்டீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ்வும் 2 ரக்காத்தை சுருக்கவில்லை, நானும் 2 ரக்காத்தை மறக்கவில்லை. ரசூல் அவர்கள் நினைத்தார்கள் சரியாக தான் தொழ வைத்திருக்கிறோம் என்று. அப்போது துல் யதைன் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் 2 ரக்காத் தான் தொழ வைத்தீர்கள், 2 ரக்காத் மறந்து விட்டீர்கள் என்று சொல்ல, ஒன்றுக்கு 2 முறை துல் யதைன் ரலியல்லாஹு அன்ஹு அழுத்தமாக சொல்ல ரசூலுக்கே சந்தேகம் வந்தது. சுற்றி இருந்த மற்ற சஹாபா பெருமக்களை பார்த்து, அஸதக துல் யதைன், துல் யதைன் சொல்வது சரியா? சஹாபாக்கள் எல்லோரும் ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் 2 ரக்காத் தான் தொழ வைத்தீர்கள் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், எனக்கு மறதி ஏற்படும் சில சமயம். அப்படி தொழுகையில் இவ்வாறு மறதி ஏற்பட்டால், அது வசனத்தை மறந்தாலும் சரி அல்லது ரக்காத்துகளை சஜ்தாவை மறந்தாலும் சரி, நீங்கள் நினைவூட்டுங்கள், இமாமாக இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் நினைவூட்டி தாருங்கள் என்பதை சொல்லிவிட்டு, சரி வாருங்கள் என்று அழைத்து 3வது 4வது ரக்காத்தை தொழுது சஜ்தா சஹு செய்து ரசூல் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதர், அப்துல்லா மற்றும் ஆமீனா என்கிற 2 மனிதர்களுக்கு பிறந்தவர். இது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதை கூட மிம்பரில் நின்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில் இருக்கிறது. காரணம், ஹபர் வணங்கிகள், பரேல்வியா என்று அழைக்கப்படும் அந்த பெரிய கூட்டம், அவர்கள் சொல்வார்கள், முஹம்மது நபி மனிதர் கிடையாது, அவர் மனிதர்களில் ஒருவர் கிடையாது, ஸ்பெஷலாக அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான், அவர் ஒளியால் படைக்கப்பட்டவர், மலக்கும் கிடையாது, மனிதரும் கிடையாது, ஆனால் ஒளியால் படைக்கப்பட்ட ஒரு தனி படைப்பு என்றெல்லாம். ஏன் படைப்பு என்ன, அவரும் அல்லாஹ்தான் என்று சொல்லும் அளவிற்கெல்லாம் நினைச்சுவார்கள் அந்த தர்கா வணங்கிகள். இந்த பரேல்வியா என்கிற கூட்டம் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் எடுத்த உடனே அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களில் இருந்து, மனிதர்களில் இருந்து ஒரு தூதர் உங்கள் பக்கம் வந்திருக்கிறார். இதுதான் முதலாவது அம்சம். 2வது விஷயம் என்ன, அல்லாஹ் சொல்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது, ஒரு காரியத்தில் நீங்கள் கஷ்டப்படுவது, அது ரசூலுக்கு சிரமத்தை தருகிறது. நீங்கள் கஷ்டப்படுவதை கண்டால் ரசூல் நினைச்சுகிறார், சங்கடப்படுகிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுடைய மிக உயர்ந்த ஒரு குணத்தை இங்கு சுட்டி காட்டுகிறான். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி பல் துலப்பது, மிஸ்வாக் செய்வது பிடிக்கும். சுத்தமாக இருப்பதற்கே அது தேவையான ஒரு விஷயம். அடுத்த கட்டமாக மார்க்க ரீதியாகவும் ரசூல் அவர்கள் அதை இணைச்சிவார்கள், கடைபிடித்து செய்வார்கள். அதற்கு பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வழி, அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய ஒரு வழி என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வதை உதுவுடைய ஒரு பகுதியாக, ஒரு கடமையாக அல்லாஹ் அதை ஆக்கவில்லை. சுன்னத், உது செய்யும் பொழுது பல் துலப்பது, அது மிஸ்வாக்காக செய்தாலும் சரி, பிரஷ் செய்தாலும் சரி, பற்களை சுத்தம் செய்வது உது செய்யும் பொழுது சுன்னத்தான ஒரு காரியம், வாஜிபு கிடையாது. மிஸ்வாக் செய்தால்தான் உது நிறைவேறும் என்கிற சட்டத்தை ரசூல் சொல்லவில்லை. காரணம், ஒவ்வொரு உதுவிலும் பல் துலப்பது, பற்களை சுத்தம் செய்வது வாஜிப் என்று ரசூல் சொல்லியிருந்தால் மக்கள் சிரமப்பட்டிருப்பார்களா இல்லையா? ஐவேளை பற்களை சுத்தம் செய்வது நிச்சயமாக மக்களுக்கு சிரமம் தரக்கூடிய ஒரு சட்டமாக இருந்திருக்கும். ஆகவே ரசூல் சொல்கிறார்கள், லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இன்த குல்லி வுது, மக்களுக்கு சிரமமாக இருக்கும் என்கிற அச்சம், பயம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் வுது செய்யும் பொழுதெல்லாம் அவசியம் மிஸ்வாக் செய்ய வேண்டும், பற்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனால் சொல்லாமல் விட்ட காரணம் என்ன, மக்கள் சிரமப்படக்கூடாது. இது ரசூலுடைய உயர்ந்த நற்குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இஷா தொழுகைக்காக தாமதமாக வந்தார்கள். நார்மலாக ரசூல் எந்த நேரத்தில் வருவார்களோ அந்த நேரத்தில் வராமல் சஹாபா பெருமக்கள் ஒன்று கூடி விட்டார்கள். ரசூல் அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்தை
பார்த்து சஹாபா பெருமக்கள் ஒன்று கூடிவிட்டார். ஆனால் பொதுவாக வரக்கூடிய நேரத்தில் ரசூல் அன்று வரவில்லை, தாமதமாக வந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் ரசூலை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு சிறு தூக்கம் வர ஆரம்பித்து விட்டது, அவர்களுடைய தலைகள் அப்படி சாய்ந்து விட்டன என்று அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார். தாமதமாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திவிட்டு சொன்னார்கள், இதுதான் இஷா தொழுகைக்கான மிக சிறந்த நேரம். இஷா தொழுகையை நம்முடைய கணக்குப்படி 8 மணி 9 மணி தொழுவதை விட 10 மணி 10:30 மணி 11 மணி தொழுதால் இன்னும் நல்லது. இஷாவுடைய கடைசி நேரம் அது. கடைசி நேரத்தில் மற்ற தொழுகைகள் ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது, ஃபஜர், துஹர், மக்ரிப், இஷா, மக்ரிப், அசர். ஆனால் இஷா தொழுகை பொறுத்தவரையிலே கடைசி நேரத்தில் தொழுவது சிறந்தது. இதுதான் இஷாவுடைய சிறந்த நேரம், ஆனால் உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை என்று அடுத்த நாள் இருந்து மறுபடியும் ரசூல் அவர்கள் பொதுவாக ஆரம்ப நேரத்தில் தான் தொழ வைத்தார்கள். சீக்கிரமாக தொழ வைத்து மக்களை தூங்க அனுப்பிவிடலாம் என்று. ஆக மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்கு ரசூல் அவர்கள் செய்யவில்லை, இஷா தொழுகையில் கடைசி நேரத்தில் நடத்தவில்லை, ஆரம்ப நேரத்தில் தான் நடத்தி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை தொழுது கொண்டிருந்தார். சஹாபா பெருமக்களும் ரசூலோடு சேர்ந்து விட்டார்கள். ரசூல் ஜமாத்தாகவே இரவு தொழுகை தொழ வைத்தார். ஒரு நாள், அடுத்த நாள் ரசூல் அவர்கள் தொழுவதற்காக போய் நிற்கிறார். மீண்டும் சில சஹாபாக்கள் வந்து நின்றார்கள். சரி, ஜமாத்தாகவே ரசூல் தொழ வைத்து விட்டார். 3வது நாள் மீண்டும் ரசூல் அவர்கள் ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை தொழலாம் என்று போகும் பொழுது சஹாபா பெருமக்கள் சில பேர் வந்தார்கள். ரசூல் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், தனித்தனியாக சென்று தொழுங்கள். இதே போல் ஒவ்வொரு நாள் நான் ஜமாத்தாக தொழ வைத்தால் அல்லாஹ் எங்கு இந்த இரவு தொழுகையை ரமதான் மாதத்தில் கடமையாக்கி விடுவானோ, வாஜிபாக்கி விடுவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அடுத்து உங்களால் அதை தொழ முடியாமல் போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தவிர்த்து கொண்டார்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ரமதான் முழுவதும் என்ன செய்யவில்லை, ஜமாத் தொழுகை நடத்தவில்லை இரவு தொழுகைக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு ஒவ்வொரு நாள் அதை ஜமாத்தாக தொழுதாலும் அது வாஜிபாக மாறாது என்கிற அடிப்படையில் தான் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை ஜமாத்தாக நடத்த சொன்னார்கள். ஆக அன்பார்வர்களே, இந்த உதாரணங்கள் எல்லாமே மக்கள் சிரமப்படக்கூடாது, மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, எந்த அளவுக்கு முடியுமோ அவர்களுக்கு மார்க்கத்தை இலகுவாக்கி தர வேண்டும் என்பதிலே ரசூல் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய சில சம்பவங்கள். அதே போல அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு அம்சத்தை எல்லாம் என்ன சொல்கிறான், உங்களுக்கு நன்மை செய்வதில் ரசூலுக்கு பேரார்வம், உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதிலே இந்த தூதர் மிக பேரார்வம் கொண்டவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுடைய ஒரு அம்சத்தை சுட்டி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துஆவை தருவான். நீங்கள் ஒரு துஆ செய்யுங்கள், கேரண்டியாக நான் அந்த துஆவை கபூல் செய்வேன் என்று. துஆ கேட்பதற்கு முன்பாகவே குறிப்பிட்ட அந்த துஆ நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கபூலாகும், கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவான் என்று கேரண்டி கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், நபி இடத்திலே துஆ கேளுங்கள் என்று சொல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்யப்படும் என்று ஒரு பிரார்த்தனையை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். ஒவ்வொரு நபியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு துஆ செய்து கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் எனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கபூலாகக்கூடிய அந்த துஆ என்கிற அந்த வாய்ப்பை நான் மறுமைக்காக வைத்திருக்கிறேன். நான் இன்னும் அந்த துஆவை கேட்கவில்லை, மறுமையில் என்னுடைய உம்மத்துக்காக நான் அந்த துஆவை பயன்படுத்திக் கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆக பாருங்கள், தன்னுடைய உம்மத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதிலே ரசூல் பேரார்வம் கொண்டவர். ஆக மறுமையில் அந்த துஆவை வைத்துக் கொள்ளலாம். உலக லாபத்தை தன்னுடைய உம்மத்துக்காக கேட்பதை விட, ஏன் தனக்காக ஒரு லாபத்தை கேட்பதை விட உம்மத்துக்கு கேட்கலாம் என்று சொல்லவர்கள் நாடினார்கள். அந்த உம்மத்துக்காகவும் இந்த இம்மையில் உலக வாழ்க்கையில் ஒரு லாபத்தை கேட்பதை விட மறுமையில் தேவையான ஒரு நன்மையை கேட்டுக்கொள்ளலாம் என்று அந்த துஆவை மறுமைக்காக நான் வைத்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உம்மத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதிலே பேரார்வம் கொண்டவர். இந்த உம்மத்துக்கு ஒரு சிரமம் வந்தால் அது ரசூலுக்கு சிரமத்தை தரும், கஷ்டத்தை தரும் என்பதற்கான இன்னொரு உதாரணம் என்ன, இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் ரசூலுடைய அழைப்பை மறுத்து நிராகரித்து அதை பொய்யாக்கி புறக்கணித்து சென்றார்களோ அவர்களை பார்த்து ரசூல் அவர்கள் நிச்சயவார்கள், சங்கடப்படுவார்கள். என்ன இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கிறார்களே, இதே நிலையில் இவர்கள் மரணித்து விட்டால் நிரந்தர நரகவாசிகளாக ஆகிவிடுவார்களே, அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்கிற அந்த கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு இருந்தது என்றால், அந்த கவலையில் ரசூல் அவர்கள் தன்னையே மாய்த்து விடுவார் என்று சொல்லும் அளவிற்கு ரசூல் அவர்கள் கவலைப்பட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு ஆறுதல் சொல்கிறான். ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா,
அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை மீது இவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் போய்விடுவார்களோ என்கிற அந்த கவலையில் நபியே நீங்கள் தன்னையே மாய்த்து விடும் போல் தெரிகிறதே, இந்த கவலையில் நீங்கள் தன்னைத்தானே அழித்து விடும் போல் தெரிகிறதே, அந்த அளவிற்கு கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக கஷ்டப்பட்டார்கள், மக்களுக்காக கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நான் உங்களை நீங்கள் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் நெருப்பை நோக்கி ஈசல் எப்படி அது ஒளி என்று நினைத்து நெருப்பில் போய் அந்த ஈசல் விழுந்து விடுகிறதோ அப்படி நீங்கள் நரகத்தை நோக்கி செல்கிறீர்கள். நான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து பிடித்து நான் உங்களை இழுக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இது ரசூலுடைய கவலையை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். அன்பானவர்களே, மக்களுக்கு நன்மை செய்வது என்பதிலே பேரார்வம் கொண்டவர். மக்களுக்கு ஒரு சிரமம் கஷ்டம் என்று சொன்னால் அது ரசூலுக்கு சிரமத்தை தரும். இறுதி அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்காக குறிப்பாக மிக்க இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், அன்பு நேசம் உள்ளவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுடைய அம்சங்களை சுட்டி காட்டுகிறான். அத்தகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக, ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடியவராக, ஷிர்கை விட்டு தடுக்கக்கூடியவராக, இதுதான் ரசூலுடைய பிரதானமான பணி, மிக முதன்மையான பணி. இந்த பணியை செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் வந்தார். வந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? அறியாமை காலகட்டம், ஜாஹிலியா என்று நாம் சொல்வோம். எப்படிப்பட்ட ஜாஹிலியத், எப்படிப்பட்ட அறியாமை என்று சொன்னால், அந்த காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், மக்கள் மனிதர்களுடைய ரூபத்தில் மிருகங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மிருகங்களுடைய செயல்பாடுகள், பார்ப்பதற்கு மனிதர்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு, அதை கொண்டு அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. அவர்களுக்கு கண்கள் உண்டு, அதை கொண்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, சத்தியத்தை அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அந்த காதுகளை கொண்டு நல்லுபதேசத்தை கேட்பதில்லை, அதை உள்வாங்குவதில்லை. உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடை போன்றவர்கள். பல்ஹும் அதல், மாறாக அந்த கால்நடைகளை விட வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல் அப்படிப்பட்ட அறியாமை காலத்தில் ரசூல் அவர்கள் வந்தார். அப்படிப்பட்ட காலத்தில் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை மக்கள் ஏற்று இஸ்லாத்தின் பால் வர வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருப்பது அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் மிக உயர்ந்த நற்பண்புகளாக இருப்பது மிக மிக அவசியம். இல்லை என்று சொன்னால் மக்கள் நினைச்சுவார்கள், அவர்களுடைய அழைப்பை புறக்கணித்து சென்று விடுவார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தனை நற்குணங்களையும் அல்லாஹ் வழங்கினான், அத்தனை நல்ல பண்புகளையும் அல்லாஹ் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினான். ஆகவேதான் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரைந்து வந்தார்கள், ரசூலுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். சில வருடங்களிலே எதிர்ப்புகள் எல்லாம் என்று நாம் படிக்கிறோம், ரசூலை எப்படியெல்லாம் எதிர்த்தார்கள், எப்படியெல்லாம் சோதனைகளை ரசூல் சந்தித்தார்கள். ஆனாலும் அந்த எதிர்ப்புகள், அந்த சோதனைகள் இருந்தாலும் 23 வருடங்களிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றதும், அந்த பகுதி எல்லாமே இஸ்லாமிய ஒரு நாடாக மாறியதும் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய கருணை அது. இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? அல்லாஹ்வுடைய பாக்கியத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முயற்சி, ரசூலுடைய நற்குணங்களை பார்த்து மக்கள் இஸ்லாத்தின் பால் வந்தது, இதுதான் முக்கிய காரணம். அப்படிப்பட்ட ரசூலுடைய சில குணங்களை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை போதிப்பதற்காக, ஏகத்துவ கொள்கையை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அந்த விஷயத்தில் ரசூல் அவர்கள் மிக தெளிவாக இருப்பார். அந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரசமாக போகவே மாட்டார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று ஒரு சஹாபி என்ன செய்கிறார், உரை நிகழ்த்துகிறார், மக்களுக்கு ஏதோ உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்த் ரஷத், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் நேர்வழி பெற்றுவிட்டார். வமை யஸிஹிமா ஃபக்த் கவா, யார் அல்லாஹ் ரசூல் இவர் இருவர்களுக்கும் மாறு செய்கிறாரோ அவர் வழி தவறி போய்விட்டார். அவர் பயன்படுத்திய வார்த்தை என்ன? யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவருக்கு நேர்வழி கிடைத்து விட்டது, யார் அவ்விருவருக்கு மாறு செய்கிறாரோ அவர் வழி தவறி போய்விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸல் ஹதீபு அன்ட், நீ ஒரு மோசமான பேச்சாளர். எதற்காக ரசூல் அவர்கள் அந்த நபரை பார்த்து, அந்த சஹாபியை பார்த்து நீங்கள் ஒரு மோசமான பேச்சாளர் என்று சொல்லியிருப்பார்? சொன்ன கருத்து சரிதானே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் நேர்வழி கிடைத்து விடும், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தால் வழி தவறி போய்விடுவோம். சொன்ன கருத்து சரிதானே. இருந்தாலும் ரசூல் அவர்கள் அந்த நபரை பார்த்து நீங்கள் ஒரு மோசமான பேச்சாளர் என்று சொன்ன காரணம் என்ன? அவர்கள் இரண்டாவது தன்னுடைய வாசகத்தில் சொன்ன வார்த்தை என்ன?
எவர் அவ்விருவருக்கு மாறு செய்வாரோ, அதாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் என்று சொல்லாமல் அவ்விருவருக்கு மாறு செய்வாரோ என்று அந்த வார்த்தையில் அல்லாஹ்வையும் ரசூலையும் இணைத்து விட்டார். ஆக ரசூல் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மோசமான பேச்சாளர், இப்படி சொல்ல வேண்டாம், மாறாக இப்படி சொல்லுங்கள், வமை யாசில்லாஹ வரசூலஹு ஃபகத் கவா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் மாறு செய்கிறார் என்று பிரித்து சொல்லுங்கள், அவ்விருவருக்கு என்று அல்லாஹ்வோடு என்னை இணைத்து விடாதீர்கள் என்று ரசூல் அவர்கள் சுட்டி காட்டினார் என்று சொன்னால், வார்த்தையில் கூட நமக்கே தெரியாமல் லேசாக அந்த வார்த்தையில் வரக்கூடிய ஷிர்க், அதை கூட ரசூல் நிச்சயவில்லை, பொறுத்து கொள்ளவில்லை, இப்படி சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்ந்து பேசும் விதமாக, அந்த சய்யிதுனா வப்னு சய்யிதினா வஹைருனா வப்னு ஹைரினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் நம்முடைய தலைவர், நம்முடைய தலைவரின் மகன், நம்மில் சிறந்தவர், சிறந்தவருடைய மகன் என்று அடுக்கடுக்காக சில வார்த்தைகளை சொல்லி அப்படியே புகழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி சொல்லாதீர்கள், இப்படியெல்லாம் சொல்லி என்னை புகழாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூல் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அல்லது உங்களுடைய வார்த்தைகள் சில வார்த்தைகள் சரியானதுதான், அது தப்பு கிடையாது, சொல்லலாம், ஆனால் ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விடுவான் என்று நான் அஞ்சுகிறேன். என்ன அர்த்தம்? ஒருவரை அடுக்கடுக்காக புகழும் பொழுது ஷைத்தான் என்ன செய்வான்? வரம்பு மீறி புகழ்வதை நோக்கி அழைத்து சென்று விடுவான் என்பதை ரசூல் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அடுக்கடுக்காக நீங்கள் இப்படி என்னை புகழும் பொழுது எங்கு ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன், அதற்காக தான் நான் உங்களை தடுத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸில் ரசூல் சொன்னார்கள், லா துதுரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம், இந்த கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாமை, மசீஹ் அலைஹிஸ்ஸலாமை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் நீங்கள் என்னை புகழ வேண்டாம், வரம்பு மீறி என்னை புகழாதீர்கள். உங்களில் ஒருவர் என்னை புகழ வேண்டும் என்று விரும்பினால் ஃபகூலு இன்னி அப்துல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வின் அடியான், முஹம்மது என்கிற நான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுங்கள், போதுமானது என்று சொன்னார்கள். அதாவது ரசூலுக்கு அல்லாஹ் என்ன அந்தஸ்தை கொடுத்தானோ அந்த அந்தஸ்தை கொடுத்து பேசுங்கள். அந்த மக்களை பார்த்து ரசூல் சொன்னார்களே, ஷைத்தான் உங்களை வழிகெடுத்துவான் விடுவான் என்று நான் அஞ்சுகிறேன். அதே ஹதீஸில் ரசூல் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன? எனக்கு அல்லாஹ் என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்தை தாண்டி என்னை புகழாதீர்கள் என்று ரசூல் சொன்னார்கள். இவ்வளவு தெளிவாக வார்த்தையில் கூட மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. ஒரு நபியை, ஒரு தூதரை அல்லாஹ்வுக்கு சமமாக வார்த்தையில், இபாதத்தில், வணக்க வழிபாடில், சஜதா செய்வதில் கூட இல்லை, வார்த்தையில் கூட ரசூலை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிவிடக் கூடாது என்று ரசூல் இவ்வளவு தெளிவாக சொல்லி நம்மை தடுக்கிறார். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான பணி தௌஹீதை நிலைநாட்டுவது, ஷிர்கை விட்டு, ஷிர்குடைய அனைத்து வகைகளை விட்டு மக்களை தடுப்பது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பாக இந்த உம்மத்திலே செய்தார்கள். ரசூலுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அன்பானவர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் என்கிற குணம் கொண்டவர். எந்த அளவிற்கு சொன்னால், சில விஷயங்களை இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு முன்னால் இருக்கக்கூடியவருக்கு ஏதாவது சங்கடமாக இருக்குமோ என்று நினைக்கும் பொழுது அத்தகைய வார்த்தை சொல்வதற்கு கூட வெட்கப்படுவது அல்லது தயக்கம் என்று சொல்லலாம். சில நேரங்களிலே சில விஷயங்கள் சொல்வதை குறித்து தயங்குவது. அந்த தயக்கத்துக்கு காரணம் என்ன? இந்த வார்த்தை சொன்னால் அவருக்கு ஏதாவது சங்கடமாக இருக்குமோ, என்ன நினைப்பார்களோ. இது ஒரு நல்ல அம்சம் சொல்ல போனால், ஆம், உடைத்து சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் பகிரங்கமாக சொல்லி ஆக வேண்டும். ரசூல் அவர்கள் பயப்பட மாட்டார். என்ன எதிர்ப்புகள் வரும், யார் என்ன பேசுவார்களோ அந்த பயம் கிடையாது. ஆனால் உலகம் சார்ந்த விஷயங்களிலே இப்படி சொன்னால் அவருக்கு ஏதாவது சங்கடமாக இருக்குமோ என்கிற தயக்கம் வந்தால் ரசூல் அவர்கள் அந்த வார்த்தை சொல்ல தயங்குவார், வெட்கப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 53வது வசனத்திலே இதை குறித்து சொல்லும் பொழுது, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ரசூலுடைய வீட்டுக்கு போனால் ரசூல் என்ன செய்வார்? சஹாபா பெருமக்களை சில சமயம் விருந்துக்கு அழைப்பார். அவ்வாறு விருந்துக்கு அழைக்கப்படும் பொழுது ரசூலுடைய வீட்டுக்கு நீங்கள் போனால் சாப்பிட்டு முடித்த பிறகு அங்கேயே உட்கார்ந்து பேசாமல் ரசூலுடைய வீட்டை விட்டு வெளியேறி விடுங்கள். சாப்பிட்ட முடித்து விட்டாச்சா, விருந்து முடிந்து விட்டதா, வீட்டை விட்டு வெளியேறி விடுங்கள். அங்கேயே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்காதீர்கள். காரணம், வீட்டில் பெண்கள் இருப்பார்கள். விருந்தாளிகள் இருக்கும் வரை பெண்கள் முன்னால் வர முடியாது, பர்தாவில் இருப்பார்கள். அந்த பெண்களுக்கு சிரமம். ஆனாலும் ரசூல் நினைச்ச மாட்டார், சரி நீங்கள் போகலாம் என்று சொல்ல மாட்டார். ரசூல் வெட்கப்படுகிறார். இப்படி சொல்வதை குறித்து அவர் தயக்கப்படுகிறார், வெட்கப்படுகிறார். ஆகவே அவர் என்ன செய்ய மாட்டார்? வாய் திறந்து சொல்ல மாட்டார், சரி நீங்கள் போகலாம் என்று சொல்ல மாட்டார். ஆனால் நீங்கள் நினைச்ச வேண்டும், சாப்பிட்ட பிறகு அங்கேயே பேசிக்கொண்டு இருக்காமல்
வேலை முடிந்த பிறகு கிளம்பி போக வேண்டும் என்று அல்லாஹ் அந்த ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறான். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நற்பண்பு. இப்படி சொன்னால் மக்கள் என்ன நினைப்பார்களோ, கஷ்டமாக இருக்குமோ என்கிற அந்த தயக்கம், அந்த தயக்கத்தின் காரணமாக அந்த வார்த்தையை ரசூல் அவர்கள் சொல்ல மாட்டார் என்று அல்லாஹ்வே வஹியை இறக்கி வைத்து சொல்கிறான். ஆனால் அந்த வஹியை மக்களுக்கு சொல்லிதானே ஆக வேண்டும். ஆக ரசூல் அந்த வசனத்தை ஓதி காண்பித்து விட்டார்கள். ஆனால் நேரடியாக சொல்ல ரசூல் அவர்கள் தயக்கப்பட்டார்கள். ஆக இது ரசூலுடைய ஒரு நற்குணம். ரசூலுடைய இன்னொரு குணம் என்ன? நீதியை, நேர்மையை நிலைநாட்டுவது. மார்க்க சட்ட திட்டங்கள் என்று வந்துவிட்டால் அங்கு நீதியை நிலைநாட்டுவார்கள். அந்த நீதி நேர்மையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த சட்டம், அந்த தீர்ப்பு உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள், நீதியை நிலைநாட்டுவார்கள். ஃபாத்திமா மஹ்சூமியா என்கிற ஒரு பெண்மணி, மஹ்சூம் என்கிற கோத்திரத்தை சார்ந்த பெண்மணி திருடி விட்டாள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருடி அந்த பொருளும் என்னது? கையை வெட்ட வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய பொருள், மதிப்புள்ள ஒரு பொருள். அதற்கு ரசூல் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய கை வெட்டி விடுங்கள். சில சஹாபாக்கள், பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண்ணாச்சே, ஏதாவது ரசூலிடத்தில் சிபாரிசு செய்து பார்க்கலாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சிபாரிசு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிபாரிசை ஏற்கவில்லை. மாறாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் யார் தலையிடுவதற்கு? இங்கு அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைநாட்டப்படும் என்று சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தை, லவ் சரகத் ஃபாத்திமத்து பின்து முஹம்மதின் லகதஅது யதஹா. இந்த மஹ்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஃபாத்திமா என்கிற பெண்மணி என்ன, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே திருடி இருந்தாலும் ஃபாத்திமாவுடைய கையை நானே வெட்டியிருப்பேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நீதியை நிலைநாட்டுவது ரசூலுடைய குணம். அதே போல ரசூலுடைய இன்னொரு குணம் என்ன? ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் காட்டுவது, கருணை காட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த குணம் எவ்வளவு நிரம்பி இருந்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவில் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் மிஸ்கீன்களுடைய மஹப்பத்தை கேட்கிறேன். நாங்கள் கேட்போமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையில், யா அல்லாஹ், ஏழை எளிய மக்களுக்காக நான் உன்னிடத்தில் அன்பை கேட்கிறேன், மஹப்பத்தை கேட்கிறேன் என்று நாம் துஆ செய்திருப்போமா? யோசித்து பாருங்கள். ரசூல் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் நன்மை செய்வதற்கான பாக்கியத்தையும் பாவங்களை விடுவதற்கான பாக்கியத்தையும் ஏழை மக்களுடைய மிஸ்கீன்களுடைய மஹப்பத்தையும் கேட்கிறேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்கீன்களுக்காக வைத்திருந்த நேசம், அன்பு. ஒரு முறை ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான போர்வையை அன்பளிப்பாக தந்தார்கள். அந்த போர்வை அந்த பெண்மணியை தன் கையால் நெய்த்து ரசூலுக்காக பிரத்யேகமாக ரசூலுக்கு அன்பளிப்பாக வந்து தந்தார்கள். ரசூலுக்கும் அந்த போர்வை அழகாக தெரிந்தது. அதை அணிய வேண்டும் என்று ரசூல் எவ்வளவு ஆசைப்பட்டார் என்று சொன்னால், கொண்டு வந்து கொடுத்ததும் ரசூல் அவர்கள் வீட்டுக்கு சென்று தன்னுடைய ஆடையை கழட்டி அந்த போர்வையை போர்த்து வந்தார்கள். பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்வையில் மிக அழகாக இருந்தார்கள். அந்த போர்வை ரசூலுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. அந்த காட்சியை பார்த்து சஹாபா பெருமக்கள் ரசூலை ரசித்தார்கள். இதற்கிடையில் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், அந்த போர்வை எனக்கு தர முடியுமா என்று கேட்கிறார். அந்த சஹாபி கேட்டதும் ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவ்வளவு ஆசையாக அந்த போர்வையை பொறுத்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி வாய் விட்டு இப்படி கேட்டதும் உடனே மீண்டும் வீட்டிற்குள் சென்றார்கள். அந்த போர்வையை மாற்றி அந்த போர்வையை கொண்டு வந்து சஹாபிக்கு தந்து விட்டார்கள். இதற்கிடையில் மற்ற சஹாபாக்கள் அந்த சஹாபியை பார்த்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆசையாக அந்த போர்வையை பொறுத்து வந்தார், நீங்கள் இப்படி கேட்டதால் பாருங்கள், ரசூல் யாருக்கும் என்ன செய்ய மாட்டார், ஏதாவது கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்ல மாட்டார், மறுக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்க நீங்கள் எதற்காக இந்த போர்வையை கேட்டீர்கள் என்று கேட்க அந்த சஹாபி சொன்னார்கள், இல்லை, அந்த போர்வையை நான் போர்த்து அழகு பார்க்க வேண்டும் தன்னை என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. மாறாக எந்த போர்வை நபிகள் நாயகம் ஒரு முறை போர்த்தார்களோ அந்த போர்வையில் நான் கஃனிடப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்கிறார், அந்த சஹாபியுடைய ஆசைக்கு ஏற்ப அந்த சஹாபி மரணித்த பொழுது ரசூல் அவர்கள் ஒரு முறை அந்த போர்வையை போர்த்தார்களே, அந்த போர்வையில் தான் அந்த சஹாபி கஃனிடப்பட்டார். ஆக மிஸ்கின்கள் மீது எவ்வளவு ரசூல் அவர்கள் அன்பு வைத்திருந்தார் பாருங்கள். ஒரு ஏழை சஹாபி வந்து கேட்கிறார், உடனே முடியாது என்று சொல்லாமல் போர்த்திருந்த அந்த போர்வையை கலட்டி கொடுத்து விட்டார்கள். இப்படி எத்தனையோ ரசூலுடைய நற்பண்புகள் உண்டு, ரசூலுடைய முக்கியமான அம்சங்கள் உண்டு. அதையெல்லாம் நாம் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை படித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஹதீஸுகளை, பொன்மொழிகளை படித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான ரசூலுடைய நற்பண்புகள் தொடர்பான விஷயங்களை படித்து அதை உள்வாங்க வேண்டும், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான நேசத்தின் அடையாளம். நாம் உண்மையில் ரசூலை நேசிக்கிறோம் என்று சொன்னால் ரசூல் சொன்ன கொள்கையை நாம் ஏற்க வேண்டும்.
நாம் உண்மையில் ரசூலை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி மாத்திரம் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும். இஷ்டத்துக்கெல்லாம் இபாதத் செய்யக்கூடாது, இஷ்டத்துக்கெல்லாம் பிதஅத்துகளை உருவாக்க கூடாது. உண்மையில் நாம் ரசூலை நேசிக்கிறோம் என்று சொன்னால் இப்போது நாம் சொன்ன இந்த நற்பண்புகளை எல்லாம் தன்னிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் ரசூல் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான நேசமாகும். இந்த நேசம்தான் ரசூலுடைய நெருக்கத்தை சொர்க்கத்திலே மறுமையிலே நமக்கு பெற்று தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அத்தகைய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு லஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ரபியுல் அவல் மாதத்தில் முஸ்லிம்களில் பல பேர், ஒரு பெரிய கூட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் தான் உண்மையில் நேசிக்கிறோம், நாங்கள் தான் ஆஷிகே ரசூல், ரசூலை உண்மையில் நேசிக்கக்கூடியவர்கள் என்ற அந்த நேசத்துக்கு அடையாளமாக மீலாதுன் நபி கொண்டாடுவது. அந்த மீலாதுன் நபி கொண்டாட்டத்தில் ரசூலை வரம்பு மீறி, ரசூலை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக, அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கும் விதத்திலே கவிதைகள் பாடுவது, இப்படிப்பட்ட அனாச்சாரங்களை செய்து கொண்டு இதையெல்லாம் செய்தால்தான் ரசூலை நேசிக்கிறோம் என்று அர்த்தம் என்று தன் புறத்திலிருந்து ஒரு அளவுகோலை நினைச்சுகிறார்கள், கொண்டு வருகிறார். இதை செய்தால்தான் ரசூலுடைய நேசம், இதை செய்யாதவர்கள் ரசூலை நேசிக்காதவர்கள் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு அளவுகோலை இவர்கள் நினைச்சுகிறார்கள், ஏற்படுத்தி சொல்கிறார்கள். அத்தகைய மக்கள் நினைச்சுவார்கள், ரசூலை வரம்பு மீறி புகழ்வார்கள். வரம்பு மீறி புகழும் பொழுது ஒரு கவிஞர் சொல்கிறார், அல்லாஹ் கே பல் ஹடே மே முஹப்பத் கே சிவா கியா ஹை, जो कुछ भी मांगना है मोहम्मद से मांग लेंगे. அல்லாஹ்விடத்தில் ஏகத்துவத்தை விட்டால் எதுவுமே கிடையாது. எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வை குறித்து என்னது? ஏகத்துவம், ஏகத்துவம். அல்லாஹ்விடத்தில் ஏகத்துவத்தை விட்டால் ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் முகம்மது இடத்தில் கேட்டு வாங்கிக் கொள்வேன். எவ்வளவு பகிரங்கமான ஷிர்க்! அர்ஷ் மீது உயர்ந்திருந்த அந்த அல்லாஹ் தான் பூமியில் நடமாடும் ஒரு மனிதராக முகமதாக வந்திருக்கிறார் என்று ஒருவர் பேசுகிறார். நபியிடத்தில், நபியே நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் நபியிடத்திலே. இதெல்லாம் சில உதாரணங்கள். இப்படிப்பட்ட எத்தனையோ கவிதைகள் மீலாது நபியுடைய சந்தர்ப்பத்திலே பாடப்படுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபியை உண்மையில் நேசிக்கக்கூடியவர்கள் தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக தான் இருப்பார்களே ஒழிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்தஸ்தை நபிக்கு கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்தில் கண்ணிய குறைவாக, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கண்ணியத்தை மறந்தவர்களாக ஒருபோதும் நேசிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட கவிதைகளை எல்லாம் பாட மாட்டார்கள், ஷிர்கான அனாச்சாரங்களில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன? அவர்கள் நபியின் அழைப்பை நேசிக்கவில்லை, நபியுடைய நற்குணங்களை நேசிக்கவில்லை, மாறாக நபியுடைய ஆளுமையை மாத்திரம் நேசிக்கிறார்கள். உண்மையான முஃமின்களாக நாம் இருந்தால் நபியுடைய ஆளுமையையும் நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு என்ன, ரசூலுடைய பண்புகள் என்ன, நபி வழி என்ன என்று பார்த்து அதையும் சொல்ல போனால் நபியுடைய ஆளுமையை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த நசாராக்களுடைய பிரச்சனை என்ன? கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை, அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை நேசிக்கவில்லை. அவர்கள் எதை நோக்கி மக்களை அழைத்தார், அவருடைய கொள்கை என்ன என்று பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கையை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய போதனைகளை நேசிக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த ஆளுமையை மாத்திரம் நேசிக்கிறார்கள். அதே பிரச்சனை தான் யாருடையது? இந்த பரில்வியாக்களுடையது. ரசூலுடைய அழைப்பு, ரசூலுடைய கொள்கையை நேசிக்க மாட்டார்கள், மாறாக ரசூலுடைய ஆளுமை, நான் முஹம்மதை நேசிக்கிறேன், நான் ஆஷிகே ரசூல் என்று சொல்வார்கள். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது? ரசூலை நேசியுங்கள், ரசூலுடைய ஆளுமை நேசியுங்கள், அதை விட அதிகமாக அந்த ரசூல் சொன்ன போதனைகளை நேசியுங்கள், அந்த ரசூலுடைய கொள்கையை நேசியுங்கள், அதை பின்பற்றுங்கள். இதுதான் ரசூலுடைய நேசத்திற்கான உண்மையான அளவுகோலாக இருக்க வேண்டும். அந்த அளவுகோல் படி நாம் இருக்கிறோமா என்பதை தன்னுடைய கொள்கை, தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய வணக்க வழிபாடுகளை சரிபார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இத்தகைய ஷிர்கான அனாச்சாரங்கள், ஷிர்கான கொள்கைகளை விட்டு பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படித்து, ரசூலுடைய ஹதீஸுகளை படித்து, குர்ஆனை பொருள் அறிந்து படித்து, குர்ஆன் ஹதீஸுடைய அழைப்பை புரிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வழிமுறையை, நபி வழியை, கொள்கையிலும் இபாதத்துகளிலும் நற்குணங்கள் என்று எல்லா விஷயங்களிலும் நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய, உண்மையில் ரசூலை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.